உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இந்த பகுதி விவசாயம் விவசாயம் நல்லா இருந்தா இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் எதுக்கு? நீங்க உங்க பீராவை திறந்தா உங்க காசு உங்ககிட்டயே இருக்கும். இருக்குமா இருக்காதா? இனிமேல் என்ன பண்றீங்க? 5000 ரூபாய் வந்து விட்டதா? வரல, கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க? எலெக்ஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. பயப்படாதீங்க, வந்துடும். எலெக்ஷன் கிட்ட அரசாங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக வரும். கொடுக்காம போக மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துப்பீங்களா? வரவு செலவு கணக்கு எழுதுவீங்களா? மகளிர் எல்லாருமே நம்ம எழுதுவோம். ஆனா என்ன பண்ணணும்? இன்னைக்கு பால் விலை எத்தனை பேக்கெட் எழுதுங்க. எழுதுறீங்களா? எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பால் விலை அடுத்த மாசம் இருக்காது, ஏத்திடுவாங்க. பாருங்களேன், ஏத்திடுவாங்க. மின்சார கட்டணம் எவ்வளோ எழுதுங்க. காய்கறி வாங்கினீங்களா? அதையும் எழுதுங்க. ஆஹா, நாங்க பாலெல்லாம் நாங்க வாங்கறது இல்லம்மா. பாலெல்லாம் வந்து எங்க வீட்டுல மாடு இருக்குது. அந்த மாட்டு கறவை மாட்டுல இருந்து தினம் சாயங்காலம் பெண்கள்லாம் அந்த வேலையை பண்றீங்க. அதை கொண்டு போய் கூட்டுறவுல போட்டு சொசைட்டில போட்டு பாலை வித்து காசு வாங்கிட்டு வரீங்க. அதனால அந்த பால்லாம் நான் கடையில வாங்குறது இல்லைன்னு. ஆனா அந்த மாட்டுக்கு தீவனம் வாங்குறீங்களா? மாட்டுக்கு தீவனம் வாங்குறீங்கல்ல, அந்த காசை எழுதுவீங்க. எழுதுவீங்களா மாட்டீங்களா? எழுதுங்க. ஏன்னா நீங்க பால் தான் வாங்குறது இல்ல, ஆனா மாட்டுக்கு தீவனம் நீங்க தானே வாங்குறீங்க. எழுதுவீங்க. எனக்கு நான் ஒரு சமயம் இந்த பகுதியில கார்ல வரும்போது பார்த்தா ஒரு லாரி நிறைய வெக்கப்போர் போயிட்டே இருக்குது. அவ்வளோ லாரி, 3 லாரி 4 லாரி வெக்கோல் கட்டி கட்டி பேல் பேலா அப்படியே சிலிண்டரா அடுக்கி எடுத்துட்டு போறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். என்னப்பா இது, எதுக்கு இந்த வெக்கப்போர்லாம் நிலத்துல கட்டி கட்டி வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டு அப்படியே அதை வந்து மாட்டுக்கு தீவனமா கொடுப்பாங்க, ஏன் இதை எடுத்துட்டு போறாங்கன்னு கேட்டதுக்கு, இந்த பகுதியில வெக்கப்போரே இல்ல, நாங்க திருவண்ணாமலையில இருந்து வாங்கின்னு வரோம். நிஜமா தானா? உண்மைதானே? இப்ப மாட்டுக்கு என்னதான் கொடுக்குறீங்க? நீங்க சாப்பிட்ற சாப்பாடே கொடுத்துருவீங்களா? மாட்டுக்கு வைக்கோல் போரே திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வாங்கி வந்து சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க. இப்ப மாட்டுக்கு வைக்கிறதுக்கு கூட வைக்கல் போற காசு கொடுத்து வாங்கிட்டு வர நிலைமை விவசாயிக்கு. இப்ப என்னதான் விவசாயத்துக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது? நல்ல தண்ணீர் கொடுக்கவில்லை. வர நல்ல தண்ணியோ தேக்கி வச்சு நமக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, விவசாயத்துக்கும் தண்ணீர் கிடையாது, ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் கிடையாது. அப்ப என்ன தண்ணி கொடுக்குறீங்க? ஒயின் ஷாப் தண்ணியை தான் வேணாம் சொல்ல கொடுத்து நம்ம பசங்களை குடிகாரர்கள் ஆக்கியதுதான் மிச்சம். அதற்கப்புறம் இப்ப கஞ்சா, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காமா டாஸ்மாக்? இருக்குதா? எப்படி போவோம் பசங்க சொல்லுங்க? எப்படி போவோம்? குழந்தைங்க என்ன படிக்க போறதா வேண்டாமா? வீட்லயே வச்சுக்கிறதா? அநியாயமா இருக்கு. பசங்க மட்டும் இல்ல, இப்ப போனா பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை போல இருக்குது. எந்த வயசு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்ம தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பசங்களை, பெண் குழந்தைங்களை பார்ப்பது எப்படி பார்த்து கொள்றோமோ அதே போல ஆண் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு சட்ட திட்டம். நீ இப்ப போகக்கூடாது, வெளில போகக்கூடாது, காலையில போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது, சாயங்காலம் போகக்கூடாது, மத்தியானமே வீட்டுக்கு வந்துடணும். இவ்வளோ சட்ட திட்டத்தையும் போட்டுட்டு ஆம்பளை பசங்களை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் அதே சட்ட திட்டத்தை போடுங்க. அவர்களையும் ஒழுக்கமானவர்களாக வளர்க்க வேண்டும். அதானம்மா நம்ம கடமை. ஒரு தாய்மார்க்கு என்ன கடமை? பசங்களை நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நல்ல படிக்க வைக்க வேண்டும். அது பசங்க. ஆனா அந்த விஷயத்துல பசங்களை குறையே சொல்ல முடியாது. நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடமோ நல்ல வாத்தியார்கள் இருந்தா நிஜமாவே கடின உழைப்பு போட்டு நல்லா படிச்சு என்ன மார்க் வாங்குறாங்க. பொம்பளை பசங்களா இருக்கட்டும் ஆம்பளை பசங்களா இருக்கட்டும் எல்லாம் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவங்களுக்கு பாவம் படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிக்க தான் கல்லூரிகளுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை. டாக்டர் படிக்கணும்னு 100 பேர் ஆசைப்படுறாங்க, 10 பேர் கூட ஆக முடியறது இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. அவங்கள ஒழுக்கமானவர்களாக வளர்க்க வேண்டியது நம்மை போன்ற தாய்மார்களின் கடமை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆம்பளை பசங்களுக்கும் மது பழக்கமோ குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ கஞ்சா பழக்கமோ போதை மாத்திரை போதை பவுடர் எந்த பழக்கமும் இல்லாமல் கொஞ்சம் விழிப்பாக தாய்மார்கள் பார்த்து கொண்டே இருங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் நம்ம இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு அடுத்த தலைமுறையை நினைக்கும் பொழுது. நம் பெண்ணுக்கு எப்படி போய் மாப்பிள்ளை தேர்றது? குடிக்காத ஒரு மாப்பிள்ளை வேணும் இல்லையா? போதை பழக்கம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே.
ஐயோ நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுமே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம பிள்ளையும் நம்ம அதே மாதிரி வளர்க்கணுமா இல்லையா? குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பிள்ளை இருந்தாதான் அது அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டும் போது நல்ல பழக்கத்தோட இருப்பான் இல்லையா? சோ நம்ம பொண்ணுக்கு மட்டும் குடிப்பழக்கம் இல்லாத மாப்பிள்ளை வேணும். அப்ப நம் மகனையும் அதே குடிப்பழக்கம் இல்லாத ஒரு ஒழுக்கமான மகனாக வளர்க்க வேண்டும். அதுவும் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்.